ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயனோட ஐலாண்ட் ஆடியோ லான்ச் நேற்றுக்கு கிராண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. ஐலாண்ட் பட டீம் எல்லாரும் ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. ஈவெண்ட்டோட ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் ப்ரொடியூசர் ராஜேஷ் ஐலாண்ட் படத்தை பத்தி பேசினதும் ஹீரோ சிவகார்த்திகேயனே ஆடி போயிட்டாரு. அதோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமானும் ஐலாண்ட் படத்தை பத்தி ஒரு பெரிய பிட்டா போட்டிருக்காரு. வாங்க இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி படமான ஐலாண்டோட ஆடியோ லான்ச் நேற்று சென்னையில் கிராண்டா நடந்தது. இதுல ஹீரோ எஸ்கே அண்ட் டைரக்டர் ரவிக்குமார், மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான், ஐலாண்ட் ப்ரொடியூசர் ராஜேஷ் இவங்க எல்லாரும் ஐலாண்ட் படத்தை பத்தி பேசுனதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஹீரோ சிவகார்த்திகேயன் பேசும்போது, நாங்க 2016 ஐலாண்ட் படத்தை ஆரம்பிக்கும் போது பேன் இந்தியாங்கிற வார்த்தை அவ்வளவு பிரபலம் கிடையாது. அடுத்தடுத்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச வரவேற்பும் வெற்றியும் தான் எங்களை யோசிக்க வச்சது. நாமளும் ஏன் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சு உருவானது தான் ஐலாண்ட். பல தடைகள் கஷ்டங்களை தாண்டி தான் இந்த படம் உருவாகி இருக்கு. நிச்சயமா ஐலாண்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணுங்கிற மாதிரி தான் எஸ்கே பேசினாரு. அடுத்து ஐலாண்ட் டைரக்டர் ரைட்டர் ஆர் ரவிக்குமார் பேசும்போது, எனக்கு நம்பர்ஸ்லாம் நம்பிக்கை கிடையாது, நான் எமோஷனை தான் நம்புவேன். ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கணும். அந்த ஃபீல் நிச்சயமா ஐலாண்ட் படத்துல உங்களுக்கு கிடைக்கும்னு ப்ராமிஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், படம் ரிலீஸ் ஆனதும் அவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சிடும். அடுத்து ஐலாண்ட் ப்ரொடியூசர் ராஜேஷ் என்ன சொல்றாருன்னு பாருங்க. தெலுங்கு சினிமாவுக்கு பாகுபலி படம் எப்படி ஒரு பெஞ்ச் மார்க் மூவியோ, அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஐலாண்ட் ஒரு பெஞ்ச் மார்க் மூவியா இருக்கும்னு ஓவர் கான்பிடன்ஸோட பேசினாரு. அவர் பேசினதை கேட்டதும் சிவகார்த்திகேயன் என்ன நினைச்சாருன்னு தெரியல. இந்த ஆள் என்னடா ஓவர் பில்டப் கொடுக்குறாருன்னு நினைச்சிருப்பாரு போல. ப்ரொடியூசர் சொன்னது எல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. ப்ரொடியூசராவது பரவாயில்ல, இந்தியன் சினிமாவை கம்பேர் பண்ணாரு. ஆனால் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான் ஒரு படி மேலே போய் ஹாலிவுட் மூவியோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. ஹாலிவுட் டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ஷனில் வெளிவந்து சக்கப்போடு போட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் ஈடி. அந்த ஹாலிவுட் மூவி ஈடி படத்தை தான் ஐலாண்ட் மூவியோட கம்பேர் பண்ணி ஏஆர் ரகுமான் பேசியிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஈடி தான் ஐலாண்ட்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொடியூசர் சொன்னதை பற்றியும் ஏஆர் ரகுமான் சொன்னதை பற்றியும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.